படிப்பில் இருக்கிறது, உங்கள் படிக்கிற காலத்தில் இருக்கிறது என்றால் வெட்கப்படாதீர்கள். நோபல் பரிசு 2 தடவை பெற்ற ஒரு பெண்மணி இருக்கிறார், தெரியுமா? 2 நோபல் பரிசு பெற்றவர் மேரி கியூரி. மேரி கியூரி 2 நோபல் பரிசு பெற்றவர். அவர் படிக்கிற காலத்துல ஆராய்ச்சி செய்கிறார். குளிர் அதிகமா இருக்கு, அவருக்கு குளிருக்கான ஆடை வாங்க காசு இல்லை. மேல்நாட்டுல எப்படி குளிருங்கிறது உங்களுக்கு அங்க போய் பார்த்தா தெரியும், மைனஸ்ல போகும். நம்ம அந்த மைனஸ் குளிர்லாம் தமிழ்நாட்டுல இந்தியால பார்த்ததே இல்லை. நம்ம மைனஸ்ல போகும் குளிர். அந்த அம்மா எப்படி படிச்சாங்கன்னு சொல்லட்டுமா? குளிருக்கு போத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு இந்த மாதிரி டேபிள் இருக்குல்ல படிக்கிறதுக்கு, அந்த டேபிளுக்கு உள்ள போய் உட்காந்துக்குவாங்க. அங்க என்னென்ன இருக்கோ, புஸ்தகம், தட்டுமுட்டு சாமா என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் சுத்தி வச்சுக்குவாங்க. ஏன்? ஒரே காரணம், குளிருக்கான ஆடை மேரி கியூரி கிட்ட கிடையாது. குளிர் தாங்கணுமேங்கிறதுக்காக என்னென்ன வகையில தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ பாதுகாத்துக்கிட்டு மேஜைக்கு உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த குளிரை ஜெயித்து படித்தார். இன்றைக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர் ஸ்கேன் எத்தனை வந்திருக்குது. இதுக்கெல்லாம் மூலவே மேரி கியூரி. அவள் ஏழ்மைதான் இன்றைக்கு உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அவளது ஏழ்மைதான் இன்றைக்கு உலகத்தை நோயிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவ்வளவு வறுமை இருக்கிறதா? வேண்டிய உடை உங்கள் தாத்தாவோ பாட்டையோ அப்பாவோ அம்மாவோ வாங்கித்தர மறுத்திருக்கிறார்களா? ஒரு குளிருக்கு ஆடை இல்லாத ஒரு பெண் நோபல் பரிசு வாங்க முடியும் என்றால், ஒரு குறைந்தபட்சம் 1000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்குகிற நீ நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாய்? குளிருக்கு ஆடை இல்லாத ஒரு பெண்மணி போத்திக் கொள்வதற்கு துணி இல்லாமல் ஒரு மேஜைக்குள் புகுந்து கொண்டு 2 நோபல் பரிசுகள் வாங்க முடியும் என்று சொன்னால், உன் தாயும் தகப்பனும் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆடைக்கு நீ 100 நோபல் பரிசு வாங்கி கொடுத்தால் கூட கட்டுப்படி ஆகாது என்றாவது அதை பற்றி நினைக்க வேண்டாமா? நம்முடைய தாயும் தகப்பனும் வறுமையை மறந்து எவ்வளவு துன்பங்களை அடைந்து நம்மை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிளீஸ் ரியலைஸ். அந்த ரியலைசேஷனுக்கு இது ஒரு வாய்ப்பு. My intention is not to advise you. எனக்கு தெரியும் இந்த தலைமுறையில் யாருக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, அவன் எந்த தவறும் கிடையாது. ஆனா நீயா உன்னை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சியா? நம்ம எந்த சூழல்ல இருக்கிறோம், எந்த இடத்துக்கு போறோம், எவ்வளவு சம்பாதிக்க போறோம், எத்தனை கோடி நம்ம சம்பாதிக்க போறோம், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போறோம், நம்மளை எப்படி பெருசா வளர்த்துக்கிறது, அதை பத்திய ப்ரோக்ராம், ஒரு திட்டம் உன் கையில இருக்கா? இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீ யாரா இருப்ப? 10 வருஷம் கழிச்சு நீ யாரா இருப்ப? 25 வருஷம் கழிச்சு நீ யாரா இருப்ப? உன்னுடைய பொசிஷன் என்ன? நீ எப்படிப்பட்ட வீட்டுல குடியிருப்ப? ஏதாவது பிளான் இருக்கா? அதுக்குதான் மாபெரும் தமிழ் கனவுன்னு பேரு. உன்னை பத்தி விஷுவலைஸ் பண்ணு. பாரதிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மகாகவி பாரதி திருவல்லிக்கேணியில சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? அவருடைய வார்த்தையில, உலகத்தில் இருக்கிற அரசரெல்லாம் வந்து எனக்கு சிறப்பு பண்ணணும், இந்த உலகமே என்ன கொண்டாடணும், என்னுடைய தமிழை, என் கவிதையை உலகமே என்ன கொண்டாடணும் அப்படின்னு பாரதி ஆசைப்பட்டார். அன்னைக்கு நடக்கல. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பாரத பிரதமர், தமிழ்நாட்டு ஆளுநர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எல்லாரும் பாரதியாருக்கு விழா எடுத்து பாரதி சிலைக்கு மாலை போட்டு கும்பிடுறாங்க. அரசர்கள் என்னை வணங்க வேண்டும் என்று பாரதி நினைத்தார். இன்று அது பலித்திருக்கிறது. இந்த தேசமே அவருக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி உன்னிடத்தில் என்ன கனவு இருக்கிறது? ஒரு ஏழையாய் பிறந்த பாரதி பிற்காலத்தில் தன்னை உலகம் வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுபோல் நீ என்ன கனவுகளை வைத்திருக்கிறாய்? உன் கனவில் சினிமா கதாநாயகர்கள் வந்து போனாலோ, உன் கனவில் சினிமா கதாநாயகிகள் வந்து போனாலோ உன் வாழ்க்கை வளர்ச்சி அடையும் என்று நான் நம்பவில்லை. நாடு நாசமடையும் என்பதைத்தான் நான் நினைக்க விரும்புகிறேனே ஒழிய, உன் கனவில் அம்பேத்கர் வர வேண்டும், உன் கனவில் மகாத்மா காந்தி வர வேண்டும், உன் கனவில் உலகத்தை ஆட்டி படைத்த வலிமையான நல்ல தலைவர்கள் வர வேண்டும், உன் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். உன்னுடைய தகப்பனை போல் தாயை போல் நீ ஒரு 10 காசுக்கு கவலைப்படக்கூடிய ஏழையாக சாகக்கூடாது. ஏழையாக பிறக்கலாம், ஆனால் ஏழையாக சாகக்கூடாது. இந்த உறுதியை ஒரு நாள் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். ஏழையாய் பிறப்பது தவறல்ல, ஏழையாய் சாவது தவறு என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசியுங்கள். ப்ளீஸ் ரியலைஸ் வாட் இஸ் லைஃப்.
உங்களுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரி, சிஸ்டத்துல போய் சார் சொன்னாரு, இன்னைக்கு எத்தனை பேர் சிஸ்டத்துல போய் தேட போறீங்க? நீங்க என்ன படிக்கிறதுக்கு எவ்வளவு படிப்பு இருக்கு, எத்தனை விதமான வேலை வாய்ப்பு உலகத்துல இருக்கு. யாரை கேளு, டாக்டர் ஆகும், டாக்டர் ஆகும். அப்ப எவன் நோயாளி ஆகுறது? டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும். வக்கீல் கூட இப்ப குறைஞ்சு போச்சு, இன்ஜினியர் ஆகணும், அதுவும் இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இது 3 தான் படிப்பா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் தான் படிப்பா? உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அவர் கேட்கிறார், அந்த பைலட் ஓட்டுகிற இடத்துக்கு நான் போய் பார்க்க வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள், நான் உள்ளே போய் பார்க்க விரும்புகிறேன், கேபினுக்குள்ள போய் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு. இந்த ஹேர் ஹோஸ்டஸ் போய் உள்ள போய் சொல்றாங்க, கேப்டன் இந்த மாதிரி சிஎம் உங்க கேபினை வந்து உள்ள பார்க்க விரும்புறாரு. அவர் சொன்ன பதில் சொல்லட்டுமா? அந்த ஏர் இந்தியா விமானி, நோ, he is not permitted to enter. நீ புரிஞ்சுக்கணும். No, I will not allow him. He is not permitted to enter my cabin. Stop it. எப்படி வந்து சொல்றது சிஎம் கிட்ட? அப்புறம் அந்த ஏர் ஹோஸ்டஸ் ரொம்ப பணிவா வந்து சொல்லி, சாரி சார், the captain is not interested, I don't know what is the reason அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஈஸியா எடுத்துக்கிட்டார். அதை உடனே ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த பிளைட்டை அவரு இன்னொரு பைலட், கோ பைலட்டை கொடுத்து அவருக்கு அப்படி ஓட்ட சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வந்து எம்ஜிஆர் அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு, சாரி சார், நான் சொன்ன வார்த்தையில நீங்க ஏதாவது காயப்பட்டிருந்தா மன்னிச்சுக்கங்க, நான் ஏன் அப்படி சொன்னேங்கிறதுக்கு நான் இப்ப காரணம் சொல்றேன், சொல்லுங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில இருந்து முன்னுக்கு வர்ற பிள்ளைங்க படிக்கணும் படிக்கணும்னு நினைச்ச எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அத்தா ஆகணும், இதாகணும், இப்படிதான் போறாங்களே ஒழிய அன்னைய தேதியில தமிழ்நாட்டில இருந்து பைலட் அந்த படிப்பு, விமானம் ஓட்டுகிற படிப்பு யாருமே படிக்கல, யாருமே படிக்கல. எப்படி சார் தமிழ்நாட்டு பிள்ளைங்க உருப்பிடுவாங்க? நான் தமிழ், அவர் சொல்றாரு, நான் தமிழன். ஏன் தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு விமான ஓட்டியா வரணுங்கிற எண்ணமே வரல? அது எனக்கு வேதனையா இருந்தது. நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர், நம்ம பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்களேங்கிற கோபத்துலதான் நான் உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. எம்ஜிஆர் தோலை தட்டிட்டு, நான் உங்களை பாராட்டுறேன், உங்க அந்த கருத்தை பாராட்டுறேன் அப்படின்ட்டு, இப்ப என்ன அலோவ் பண்ணுவீங்களா உள்ள வந்து பாக்குறதுக்கு அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க ஒரு 10 பேரையாவது பைலட்டுக்கு படிக்க பேர் எனக்கு சொன்னா உங்களை உள்ள அலோவ் பண்றேன். உடனே எம்ஜிஆர் சொன்னார், 17 பேரை படிக்க வைக்கிறேன். அவருக்கு திடீர்னு ஒரு நம்பர் தோணும், 17 பேரை பைலட்டுக்கு படிக்க வைக்கிறேன், ஏன்னா அலோவ் பண்ணு உள்ள போனாரு. கற்பனைக்கு சொல்லல. பிறகு எல்லாம் முடிஞ்சு அவர் தோட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பைலட்டை கூப்பிட்டு விட்டு, ஏன்னா பைலட் காஸ்ட்லி, அந்த படிப்பு வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, அதிகமான பணம் கட்டணும். ஏழை பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் இல்லை. அதை விட தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இது மாதிரியான படிப்பெல்லாம் இருக்குங்கிறதே தெரியல. ஒரு பைலட்டோட சம்பளம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு விமான ஓட்டியோட சம்பளம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உட்கார்ந்து மூக்க பிடிச்சி இந்த உலகத்துல வாழ்க்கை 20,000 25,000 சம்பாதிக்கிறதுங்கிறத விட ஒரு விமானத்தை ஓட்டுகிற ஆனா போனா 2 லட்சம் ரூபாய் சுலபமா சம்பாதிக்கலாம். 17 பேரை படிக்க வைக்கிறேன்னு அந்த கால்ஃபார் பண்ணி 17 பேருக்கு அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஃபீஸ் கட்டினாரு எம்ஜிஆர். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்? அந்த பைலட் அன்னைக்கு அவரோட மூதாம இருந்திருந்தா தமிழ்நாட்டு பிள்ளைகள்ல பல பேர் பைலட் படிச்சிருக்க மாட்டான், விமான ஓட்டியா வந்திருக்க மாட்டான். எத்தனை படிப்பு இருக்கு தெரியுமா? நீங்க மாசம் 5 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய படிப்பெல்லாம் இருக்கு. தேடுனீங்களா? எவ்வளவு விதமான வாய்ப்பு இருக்கு தெரியுமா? இப்ப அவர் சொன்ன மாதிரி ஆப் கிரியேட் பண்ற டெக்னிக்கை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்த இடத்துலயே உங்களுக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். யாருக்கும் நீங்க வேலைக்கு போக வேண்டாம். ஒரு ஆப் கிரியேட் பண்ற டெக்னிக்கை மட்டும் நீங்க சிஸ்டம்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்கிறாங்க. அவ்வளவு ஆப் வேண்டி இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு பொழுது போக்கலாம், ஜாலியா பேசலாம், அரட்டை அடிக்கலாம், சினிமா போலாம், அங்க போலாம், இங்க போலாம், எவ்வளவு போலாம், நாசமா போலாம். நான் கோவப்படுறேன்னா உங்களுக்கு தாத்தா பேசணும். என் பேரன் என்னுடைய பேத்தி வீணா போனா எனக்கு கோபம் வராதா? பெத்தாதான் பிள்ளையா? பெத்தாதான் பிள்ளையா? இந்த தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா குழந்தைகளும் எனக்கு பேரன் தான், எனக்கு பேத்தி தான், அவங்க நல்லா